அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான மிதுன ராசியில் இருந்து வந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான கடக ராசிக்கு உச்சம் பயிற்சியாக போகிறாருங்க. ஸோ இந்த கடக ராசிக்கு உச்சம் அடையக்கூடிய இந்த குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் இந்த நிகழ்வு நடைபெற போகுதுங்க. சுமார் ஒரு வருட காலகட்டங்கள் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. குரு இருக்கக்கூடிய இடத்தை விட தான் பார்க்கக்கூடிய இடத்திற்கு எப்போவுமே பவர் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குருவுடைய பார்வைங்கிறது விருச்சகம், மகரம் மற்றும் மீன ராசி மேலப்படுது. அதாவது 4ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்திற்கு இந்த குரு பகவானுடைய பார்வையானது படப்போகுது. பொதுவாக 5, 7 மற்றும் 9க்கு தான் குருவுடைய பார்வை இருக்குது. அப்போ உங்களுடைய ராசியிலேருந்து கணக்கெடுக்கும்போது 4, 6 மற்றும் 8ஆம் பார்வை அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ குரு பகவான் ஒருவருக்கு கல்வி, செல்வம், பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனம், பட்டம், பதவி, திருமணம் போன்ற அனைத்து யோகங்களையும் தரக்கூடியவர் இந்த குரு பகவான். ஸோ இந்த குரு பகவானுடைய பயிற்சி சிம்மராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சிம்மராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியத்தோடு செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். அடுத்தவங்களுடைய தயவை எப்போவுமே எதிர்பார்க்காத நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். தனக்கென்று ஒரு தனி கோட்பாடுகளோடு வாழக்கூடிய ஒரு நபர்கள். யாரோடைய சப்போர்ட்டும் எனக்கு தேவையே இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் என்னோடய சொந்த முயற்சியால் மட்டும்தான் நான் பண்ணுவேன். ரொம்ப வைராக்கியம் கூட படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தைரியசாலிகள், துணிச்சல் மிக்கவர்கள், நிர்வாகத்திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்களை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி தான் பழக்கமே தவிர அடுத்தவங்கள்ட்ட உதவி கேட்டு எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் நானே துணிச்சலோடு பார்த்தப்போ அந்த துணிச்சல் தைரியமெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாத்தையுமே பார்த்து செய்வாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தில் இறங்கி செய்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய நபர்கள். எல்லாமே பார்த்து தான் பண்ணிட்டு தானே. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துட்டுருக்கு, எனக்கு என்ன சூழ்நிலைகள், ஏன்னா எடுத்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தடுமாற்றங்களாகவே இருக்குது. ஏதோ ஒரு சூழ்நிலையால் நான் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் எனக்கு தடைப்பட்டுட்டே இருக்குங்க. என்னால் எதுவும் பண்ணவே முடியாத சூழ்நிலை. ஏன்னா என்ன ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால இந்த மாதிரி சில பாதிப்புகள் வருதா, இல்லை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதாவது ஒரு விதத்தில் நான் செய்யக்கூடிய முயற்சிகள், எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எனக்கு மறைமுகமான சில இழப்புகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது, லாஸ் வந்துகிட்டே இருக்குங்க. என்னால் சரியாக செயல்பட முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பேச்சு, இந்த 12ஆம் இடமில் சொல்லக்கூடிய இந்த மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே இது ஒரு விரைய மோட்ச ஸ்தானம். எந்த விஷயத்தையுமே, அதாவது நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் நமக்கு மறைமுகமான சில லாபங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னே சொல்லாங்க. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இந்த குருவுடைய பார்வை. இப்போ சுகஸ்தானம் அப்படின்னு என்னங்க, நமக்கு ஒரு இடம் வாங்கணுங்க, சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும், நமக்கென்று ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிறைய தடைகளை கொடுத்துட்ருக்கோம். அப்போ இது மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு லாபம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. சொந்தமாக உங்களுக்குன்னு ஒரு இடம் வாங்கலாங்க. அந்த சொந்தமாக வாங்கின இடம், அந்த இடத்துல ஒரு வீடு கட்டலாம். இல்லை உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்குங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வர வேண்டியதே உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இந்த சொத்து நமக்கெல்லாம் வருமா, நமக்கு வர வேண்டியதா, இதெல்லாம் எப்போ வருது, என்னைக்கு வருதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நிறைய சொத்துக்களை கூட அப்படியே விட்டு வச்சுருந்துருப்பீங்க. சரி, இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிட்டுங்க, இல்லை நமக்கு வர வேண்டியது அவங்கள பார்த்து பிரித்து தட்டுன்னு நினச்சிருப்போம். அந்த மாதிரி சூழல்கள்லாம் இந்த நேரத்தில் நமக்கு சாதகமாக கிடைக்கும். அப்போ பழைய சொத்துக்கள் உங்கள் கைக்கு சேருங்க. அந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய லாபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. சொந்தமாக இடம் வாங்குவீங்க, அந்த இடத்துல வீடு கட்டுவீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க, நிலம் வாங்கக்கூடிய யோகம், கட்டிடம் கட்டுவதற்கான யோகங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்குங்க. அதே நேரத்தில் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிற முயற்சி, ஏன்னா தொழிலில் நீங்கள் தான் கேங்க அப்படிங்கிறது மற்றவங்களாம் சொல்லியிருப்பாங்க. அப்போது அவர் மாதிரி யாராலையும் பண்ண முடியாது, எந்த வேலையை கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக செய்கிறார், அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நல்லபடியாக பண்ணுறாரு, அவரால் மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு சொன்னவங்க இப்போ இன்றைக்கி அவராலேயே முடியலப்பா, பாவம், என்ன கஷ்டமோ தெரியல, என்னெல்லாம் நேரங்காலங்கள் தான். ஏன்னா ஒரு காலத்தில் நல்லா பண்ணிட்டு இருந்தார், இவரை பார்த்து மற்றவங்க பொறாமப்பட்டுட்டு இருந்தாங்க, இன்றைக்கி அவரை பார்த்து
பரிதாபப்படக்கூடிய நிலைக்கு வந்துட்டாருங்க. ஸோ அப்போ அவருடைய பிஸ்னஸை மறுபடியும் வந்து நடத்த முடியாத அளவுக்கு சூழ்நிலையில் இருக்கார். எல்லாமே வந்து இழந்துட்டாருங்க, எல்லாமே வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னவங்க கூட இன்றைக்கி உங்களை பார்த்து மறுபடியும் அந்த பிஸ்னஸை ரீஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து உங்களுடைய பழைய நிலைக்கு திரும்பக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. இப்போ புதிய தொழிலை தொடங்குவதற்கான யோகம், பழைய தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டங்களையும் இழப்புகளையும் சரி செஞ்சு அதை மறுபடியும் லாபகரமான சூழ்நிலைக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கும், இந்த தொழில் ரீதியாக நீங்கள் வெளியூர் சம்மந்தப்பட்ட பயணங்களோ வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில பயணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் மேற்கொள்வீங்க. தொழில் ரீதியாக பல கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறது வெளிநாட்டில் இருந்தும் சரிங்க, வெளியூரில் இருந்தும் சரி, பல ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஸோ வேலை விஷயமா அந்த தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய ட்ராவலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கிற வேலையை வந்து எல்லா விதமான ப்ரெஷரும் நம்மக்கிட்ட மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இவர்கிட்ட கொடுத்தா போதுங்க, எப்படியேற்பட்ட வேலையாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பார். ஏன்னா ரொம்ப திறமைசாலிங்க, எந்த வேலையை கொடுத்தாலும் பொறுப்பாக செய்வார்னு சொல்லி வேலையை மட்டுமே நமக்கு கொடுத்துட்ருக்குறாங்கன்னா அந்த வேலைக்கு உண்டான சில ஒரு பதவி உயர்வோ அல்லது பொறுப்புக்களோ ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. சும்மா நம்மளை வேலை மட்டுமே வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட கொடுத்து அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்வோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த வேலையில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இந்த வேலையை விட்டுட்டு அது வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னா கூட அடுத்த வேலையை ட்ரை பண்ணுறதுனால இருக்கிற வேலையும் போயிருமோ, கடைசியில் வேலை இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற அளவுக்கு பயம் வந்துருச்சு. சில பேர் வந்து இந்த வேலையை விட்டுட்டு நம்மளாக புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கிக்கலாமா, ஏன் அடுத்தவங்களுக்கு வந்து எத்தனை காலகட்டங்களுக்கு தான் அடிமையாக வேலை செய்கிறது அப்படிங்கிற அளவுக்குலாம் சில எண்ணங்கள் வந்திருக்கும். அந்த எண்ணங்கள் மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்க எப்படா நம்ம ஒரு சின்ன தவறு செய்யலாம், அந்த தவறை வச்சுட்டு நம்மளுடைய வேலையவே தொலைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் சில சூழ்நிலைகள் இருக்குங்க. நம்மளுடைய உயர் அதிகாரிகள் கூட நமக்கு வந்து தேவையில்லாத விதத்தில் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியும், தேவையில்லாத டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு சில ப்ரெஷர் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை விட்டு விலக போதுங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது தேடி வரும். அதே நேரத்தில் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க் பார்த்துருப்பாங்க, ரொம்ப நாளாக வந்து நீங்கள் எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக செஞ்சுருப்பீங்க. அந்த கிரெடிட்லாம் வேற ஒருத்தருக்கு போயிட்டு இருக்கு. அப்போ உண்மையான அந்த வேலையை செஞ்சவங்க யார் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சு அதற்குண்டான சில மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுதுங்க. ஸோ இந்த விஷயத்தினால இந்த வெளிநாடுக்கு சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் கூட எடுத்துருப்பீங்க. ரொம்ப நாளாக வந்து இங்கேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம், கொஞ்ச நாள் போய் ஃபாரினில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும், கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் சொல்லி வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்குங்க. ஏதாவது ஒரு மறைமுக சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபாரினில் இருக்கவங்களுக்கு கூட இந்தியா வரதுக்கான வாய்ப்புகள், அங்கேருந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு போய் ஒர்க் பண்ணுறதுக்கான திடீர் ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி வருங்க. வேலை விஷயமா உங்களை வந்து வேறு ஒரு கண்ட்ரிக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோங்க, வேறு ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோங்க, அங்கே உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்வதற்கான யோகங்கள் எல்லாமே வேலை விஷயமா வரப்போகுதுங்க. ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏன்னா பையன் ரொம்ப பொறுப்பானவங்க, பொண்ணு ரொம்ப பொறுப்பானவங்க, குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, எல்லாத்தையும் உருவாக்கிட்டாங்க. வீடு, நிலம், தோட்டம் எல்லாமே இருக்குங்க. ஆனால் பையனுக்கு வந்து ஒரு நல்ல வரன் அமையலையே, பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் அமையலையேன்னு சொல்லி எல்லாருமே நம்மளை பார்த்து வருத்தப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள். தன்னோட வயசு குறைவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்து அவங்களுக்குன்னு குழந்தை குட்டிகளோடு இருக்காங்க. அவங்களோட வயசு ஜாஸ்தி, எல்லா விதத்துலையும் நம்ம எல்லாம் வசதியாக தான் இருக்கிறோம், ஆனால் நமக்கு எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள், ஒரு நல்ல தகவல்கள் வந்து சேருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு குழந்தை தான் இருக்குது, ரெண்டாவது குழந்தைக்கு உண்டான முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் நடக்கும் அப்படின்னு கட்டாயமாக சொல்கிறேங்க. குழந்தை சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல தகவல்கள் கூடிய சீக்கிரத்தில் வந்து சேரப்போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சில மன சங்கடங்கள் அப்படிங்கிறது அகண்டு காதல் சம்மந்தப்பட்ட விவகாரத்தை திருமண லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போவீங்க. ரொம்ப நாளாக அந்த கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். காரணமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறாருங்க. அவருடைய ராசி எப்படி, அவர் என்னங்க பண்ணுவார், சிம்ம ராசிக்காரனாவே தேவையில்லாத சந்தேகப்படுறாரு, தேவையில்லாமல் கோவப்படுறாரு, தேவையில்லாத நம்மளை வந்துட்டு இடையூறுகள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா காரணம் இல்லாமல் சண்டை போடுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஏதோ ஒரு விஷயத்தை தேவையில்லாத நபர்களுடைய தலையீடுகள்னால தான், மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடுகள் மூலமாக தான் இன்றைக்கி நல்ல இந்த குடும்பத்தில் சில குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு. அந்த குழப்பத்தினால தான் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை, நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கும். தன்னை தேடி வந்த உறவுகள் கூட தனக்கே சொல்லாமல் இன்றைக்கி விலகி போகிற அளவுக்கு சில சுச்சுவேஷன் வந்திருக்கும். அந்த நிலைகள், இந்த எதிர்ப்புகள், பகைகள், பிரச்சனைகள்லாம் தீருங்க.
கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கும். தேவையில்லாத நபர்களுடைய தலையீடுகள் உங்களை விட்டு முழுமையாக விலகப் போகுது. உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டு போனவங்களோ, உங்களை வேண்டான்னு சொல்லி விலகி சென்றவங்க கூட உங்களை திரும்ப தேடி வந்து உங்கள் கூட சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தேவையில்லாமல் என்ட்ரி ஆகி இன்றைக்கி இவ்வளோ பெரிய குழப்பத்துக்கு ஆளாயிட்டோம், இதை மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, அல்லது செகண்டாக வந்து இதையே வந்து ஒரு மேரேஜாக நம்ம கொண்டு போகலாமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கே கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது வருங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். வீடு கட்டக்கூடிய யோகமோ, ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகமோ, நிலம் சம்மந்தப்பட்ட யோகமோ, கட்டிடம் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சார்ந்தது, அதாவது மண்மனை பொன்பொருள் சேர்க்கை, இது எல்லாமே கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உருவாகும். விரயமே பண்ணாலும் அது சுப விரயமாக பண்ணலாம். கிரயம் பண்ணக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் இருக்கும். இப்போ ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், கட்டிடம் கட்டணும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆடை ஆபரணங்கள் வாங்கணும்னு யோசிச்சவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போது. கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. கல்வி ரீதியாக இதுவரை இருந்த அந்த மந்த நிலைகள் அகலும். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. நீண்ட நாள் கல்வி தடை, ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் உங்களோட ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட துறையில் படிப்பதற்கான யோகங்கள், கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அதுக்குண்டான முயற்சிகள் கரெக்டான விதத்தில் எடுங்க. இந்த குரு பயிற்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த டிசம்பருக்கு மேலே ஒரு நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். ஸோ கரெக்டான விதத்தில் முயற்சி பண்ணுங்கள். இந்த ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு முழுமையாக விலகும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனையை கரெக்டான விதத்தில் ஒரு சர்ஜரியோ ட்ரீட்மெண்ட்டோ எடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஸோ இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் எல்லாமே இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து அதில் உள்ள திசா புத்திகளை தெரிஞ்சுட்டு அதுக்குண்டானபடி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நல்ல விதமான சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.